ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ ஏஎல் விஜய் இயக்கத்தில் எம்ஏ ஜாக்சன் நடிப்பில் அருண் விஜய் நடிப்பில் ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம் அப்படின்னா மிஷன் சாப்டர் 1. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க வரோம். இது வந்துட்டு கண்டிப்பாக இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஏன்னா இந்த படத்தை பர்டிகுலராக ஏஎல் விஜய் எடுத்த இந்த படம் வந்துட்டு ஒவ்வொருத்தர் மனசுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஒப்பீனியனை கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு சில பேருக்கு தான் சில படத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியனாக இருக்கும். நல்லாவே இல்லைன்னா நல்லாவே இல்லை எல்லாருக்கும் தோணும். ஒரு 5-6 பேருக்கு நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தோணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ரிவ்யூ செக்ஷனை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர் ஸ்கின். உண்மையில நான் சொல்றேன், ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்ல. ஸோ ஜெயிலர் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் படம் இல்லை. பட் ஆனால் அதுதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் படம் மட்டும் சொல்லலை, ஜெயிலர் அப்படின்ட்டு நிறைய படம் வந்துச்சு. இப்போ வந்ததில் வந்துட்டு நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வந்த ஜெயிலர் படமாகட்டும், அட்லி இயக்கத்தில் நம்ம ஷாருக் கான் நடித்த ஜெயிலர் படமாகட்டும், தட் மீன்ஸ் ஜவான் படம். ஸோ அதில் ஜெயிலர் அப்படிங்கிற கேரக்டர் வருவார். அப்போ அதே கண்டினியூஷனில் வந்துட்டு இப்போது மிஷன் சாப்டர் 1 அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்குள்ள ஜெயிலராக இருக்கிற வெளிநாட்டில், தட் மீன்ஸ் எம்ஏ ஜாக்சன், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அருண் விஜய். ஸோ 2 ஜெயிலரை 2 இடத்துல 2 வித்தியாசமான நாடுகளில் நம்ம ஏஎல் விஜய் வந்துட்டு ஒரு படத்துலேயே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஎல் விஜய் ஒரு இப்படி வந்துட்டு காமிக்கிறதுக்கு காரணம் என்ன, அண்ட் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நடக்குது. ஒரு பாகிஸ்தானி அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. இவங்க வந்துட்டு ஒரு முஸ்லிம்ஸ் இதை சேர்ந்தவங்க. ஸோ இது படத்தை படமாக பாருங்க. தட் மீன்ஸ் ஓகே. அப்போது ஒரு தப்பான ஒரு இயக்கத்தை கொண்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்துட்டு உண்மையாக அல்லாஹ்வை வந்துட்டு தொழுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிற சில வாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன் ஹிந்துஸ்லேயும் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ்லேயும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஓகே, எந்த மதமுமே இல்லை, எந்த கேஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியிலையும் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் இருக்காங்க. அதனால இதை வந்துட்டு ஒரு ரிவ்யூ செக்ஷனை மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு மிஷனை முடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்துட்டு நிறைய இயக்கத்தில் உள்ள ஆளுங்களை வந்துட்டு ஸ்லீப்பர் செல்ஸாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பரவி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அப்போ மிஷனை கம்ப்ளீட் பண்ண போகும்போது வந்துட்டு பர்டிகுலர் இடத்துல மாட்டிக்கிறாங்க. தட் மீன்ஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. யாரு ஒவ்வொருத்தரா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களை எல்லாம் வெளில கொண்டு வரதுக்காக ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல நம்ம அருண் விஜய் வந்துட்டு தன்னோட குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவர் ஒரு மேட்டர்ல வந்துட்டு ஜெயிலில் மாட்டிக்கிறாரு, ஜெயிலில் போடப்படுறாரு, ஜெயிலில் கைதியா இருக்காரு. அப்போ அங்க ஒரு கைதிகள்லாம் தப்பிக்க போறாங்க. ஸோ அந்த கைதிகள் என்ன பண்ணாங்க, எப்படி பிடிச்சாங்க, அண்ட் அதுல யாரெல்லாம் செத்தாங்க, இந்த மாதிரி ஒரு கதை களம்தான். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஆப்ரேஷன் ஆச்சா, குழந்தை என்ன ஆச்சு, ஸோ இதெல்லாம் பத்தி பேசுற ஒரு படம் தான் மிஷன் சாப்டர் 1. ஸோ இந்த மிஷனுக்கும் இந்த சாப்டர் 1க்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம் பிளாஸ்ட் சம்மந்தமான அந்த தீவிரவாதிகள் இயக்கத்தில் இருக்கிற அந்த கதை களத்தை கொண்டும் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாங்களா. இந்த சாப்டர் 1னா இது வந்துட்டு நம்ம மிஷன் இம்பாசிபிள், நீங்க ஹாலிவுட்ல படம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இதே கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனி அடுத்த மிஷன் அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு படமா கொண்டு வருவாங்க போல. இந்த சாப்டர் 1ல வந்துட்டு ஓகே, பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நான் எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாம நான் பார்த்தப்போ எனக்கு ஓகே. ஆனா நிறைய பேர் வந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அடுத்து இந்த சீனுப்பா, அடுத்துதான் வரப்போகுது. அவன் வந்துட்டு ஏன்ட்ட சொல்லலை, அவர் பாட்டுக்கு அங்கே அவர் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அது மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஓவரால் த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ரெடிக்ஷன் வந்துட்டே இருந்துச்சு, ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அது அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரெடிக்டபிள் மூவி தான். ஏன் அப்போ ப்ரெடிக்டபிள் மூவினா இது பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஒரு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மூவி தான். பட் போக இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லைங்க, ஏஎல் விஜய்ட்ட பிடிச்சது அதுதான். ஒரு எமோஷனல் கனெக்டை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைக்கு இது தெரியுமா? எமோஷனல் டச்
அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அந்த அவங்க அம்மா இறந்தது, அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்க போறது, இந்த அருண் விஜய் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை இழக்கிறது. ஸோ இந்த மாதிரி எமோஷனல் பேக் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் எமி ஜாக்சன் ஒண்ணுமே புரிஞ்சுக்காம, ஒண்ணுமே கேட்காம, ஒண்ணுமே விசாரிக்காம அவங்க பாட்டுக்கு வள 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 வளன்னு போறவங்க எல்லாம் கேஸ் போட்டு உள்ள போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அப்படியே இதுல வந்துட்டு சூப்பரா அந்த ட்ரைனேஜுக்குள்ள இறங்கி போற சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, எல்லாரும் தப்பிக்கிற ஒரு சீன்ஸ். ஸோ அதுல நம்ம அருண் விஜய் இருக்காருல்ல, அருண் விஜய் ஒரு மேட்டர் பண்ணுவாருங்க, சங்கிலி கருப்பே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சங்கிலி கருப்பேன்னு சொல்ற மாதிரி அது கூட சரி, ஏதோ திருவிழால சாமி அதனால வந்துட்டு சங்கிலி கருப்பேன்னு சொல்லிட்டாரு, ஸோ அதனால வந்துட்டு அது அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கலாம். இதுல ஒண்ணு பண்ணுவாரு, உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு வெல்டிங் சீன், அந்த வெல்டிங்கை வந்துட்டு சூப்பரா பண்ணுவாரு. ஐயோ, இவரே ஒட்ட வச்சிடலாம் போல இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நோ லாஜிக் சீன்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்குது. நீங்க மண்டைய கலட்டி அது மீன்ஸ் மூளைய அப்படியே மண்ணு போட்டு மூடிட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஓகே, மூளை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மண்ணை எல்லாம் அரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு லாஜிக் பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். படம் பார்க்கும்போதே ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த படம் வந்துட்டு நிறைய இப்போ அவரோட அந்த ஜானர்ஸ், அவரோட அந்த படம் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டாலே வந்துட்டு அவர் தன்னோட ஒய்ஃபை இழந்துட்டு அழுகுறது, தன்னோட குழந்தைய இழந்துட்டு அழுகுறது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது அதே மாதிரி கம்பேரிசன் வந்துட்டு இதுலேயும் வரும். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஓவரால் ப்ரெடிக்டபிளா இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ ஓவரால் ப்ரெடிக்டபிளா இருக்கிறதுனாலே வந்துட்டு படம் பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குது. இந்த படத்துல வந்து அந்த சேசிங் சீன்ஸ், ஃபைட்டிங் சீன்ஸ், அண்ட் வந்துட்டு அந்த ஜெயில இருந்து கைதியில் வந்துட்டு ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வர சீன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சீன்ஸுமே வந்துட்டு மெனக்கெட்டுருக்காங்க, ஆக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா மெனக்கெட்டுருக்காங்க, அதை நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. கிச்சன்ஸ்ல இருந்து ஒரு எல்லாம் வந்து கொல்லுவாங்க, ஒரு சீனுக்காக கொல்லுவாங்க. அப்ப அதுக்காக நம்ம விஜய் வந்துட்டு அருண் விஜய் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு அடிக்க போவாரு, போட்டு தள்ளுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறது பயங்கரமா இருக்கும். எல்லா செய்திகளும் தப்பிக்க நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வரும். ஸோ அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இங்க படம் பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த ட்விஸ்ட், இதுக்காக தான். அது பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் போய் ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா மைண்டை பிளாங்கா வச்சுட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா படம் பார்க்கலாம். இல்லை நான் வந்துட்டு லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பே இல்லை. ஆக்ஷன்ஸ்க்காக மட்டும் பார்க்கலாம், ஆக்ஷன்ஸ்க்காக மட்டும் படம் பார்க்கறதுக்காக இருந்தால் பாருங்க. மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு சொல்றதுக்கு எனக்கு வந்துட்டு வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவ்வளோ இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஓவரால் த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு உங்களை மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால சொல்லிக்கிறேன், இந்த படம் வந்துட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்க். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.